யாழ் பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக பௌத்த துறவியொருவர் பட்டம் பெற்றுள்ளார். களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த எஸ். இந்திரரத்ன தேரர் தமிழில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை பெற்றுக்கொண்டார். முதுவையின் பரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேருடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமை பெருமையுடன் அறிய தருகின்றேன். Venerable Sannaskama Indraratna Dero. இந்நிலையில் ரத்ன தேரர் என அழைக்கப்படும் எஸ். இந்திரரத்ன தேரர் நமது டிவிக்கு விசேட நேர்காணலை வழங்கினார். நமது டிவி நேர்களுக்கு வணக்கம். நமோ புத்தாய ஆய்பவன். நான் எஸ். இந்திரரத்ன தேரர், இல்லாட்டி ரத்ன தேரர் என்று தான் தெரியும். என்னுடைய விகாரை களுத்துறை பொறான டவுனில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள துபகுட கணேகந்த புராண விகாரை. அங்கே இருந்து இப்போது நான் யாழ்ப்பாணத்தில் ஆரியகுளம் ஸ்ரீ நாக விகாரையில் வந்திருக்கிறேன். 10 வயதிலிருந்து அந்த விகாரை துறவியாக வந்து அந்த துறவரத்தை எடுத்து இதுவரையும் அங்கே தான் இருக்கிறேன். 2002 இருக்கிறேன். இதெல்லாம் நான் பிரிவினா பாடசாலையில் தான் பிக்குமார்கள் படிக்க வேணும். களுத்துறை மாவட்டத்தில் உள்ள கல்லென் விகார பிரிவினா என்ற ஒரு பிக்குமார் படிக்கிற பாடசாலையில் அங்கே தான் பிரிவென் ஓலெவல் வரை நான் படித்தேன். அதுக்கு பின்னர் இலங்கை பௌத்த பாலி பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டம் எடுத்தேன், பிஏ. அதே யூனிவர்சிட்டியில் அந்த தமிழ் டிப்ளோமாவை படித்தேன். அதுதான் முதல் கல்வி. நான் களுத்துறை மாவட்டத்தில் தமிழ் போதனாசிரியர் பதவியில் இருக்கிறேன். ஆனால் தமிழ் அதிகமாக படிக்க வேணும், தமிழ் அறிவு வேணும். அதனால் நான் இங்கே வந்து யாழ் யூனிவர்சிட்டியில் படிக்க வேணும் என ஆசை வந்தது. எந்த மாதிரி பட்டமோ எனக்கு, ஆனால் தமிழ் மொழி படிக்க வேணும் என்று தான் எனக்கு ஆசை வந்தது. அதனால் இந்த யாழ் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் டிப்ளோமாவை படிக்க ஆரம்பித்தேன். நேற்று தான் என்னுடைய கன்வொகேஷன் நடந்தது. படிக்கும்போது ஆய்வு செய்ய வேணும் தானே. அந்த ஆய்வுக்கு தலைப்பு தான், டாபிக் தான் மணிமேகலை கூறும் பௌத்த சிந்தனைகள். அந்த ஆய்வு செய்யும் போதும் யாழ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் தமிழ் வரலாற்றில் பௌத்த சமயத்தை, பௌத்த நூல்கள், தமிழில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள் பற்றி அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி பழமையான பௌத்த விஷயங்கள் பற்றி, பௌத்த நூல்கள் பற்றி, பௌத்த தர்மம் பற்றி நான் படித்தேன். அதை படிக்கும்போது சமஸ்கிருத மொழியில் பிரிவினா பாடசாலையில் இருக்குது சமஸ்கிருத மொழி. ஆனால் சமஸ்கிருத மொழியை விட புத்தகங்கள் தமிழ் மொழியில் பௌத்த சமயம் பற்றி இருக்கிறது என்று எனக்கு இப்போ தெரியும். ஆனால் அந்த தென்பகுதியில் தேரர்களுக்கு நான் நினைக்கிறேன் அது தெரியாது. மணிமேகலை, சில ஐம்பெருங்காப்பியங்கள், எட்டுத்தொகை, மதுரை காஞ்சி மாதிரி நூல்களில் பௌத்த சமயம் பற்றி அழகாக அது எழுதியிருக்கு. மணிமேகலத்தில் ஆய்வு செய்யும் போது எனக்கு கிடைத்த பௌத்த சமயத்தில் உள்ள இதயம் மாதிரி பட்டிச்ச சமுப்பாதம் என்ற ஒரு தர்ம போதனை இருக்குது. இந்த எப்படி வாழ்க்கை தோன்றுகிறது, இந்த பிறப்பு இறப்பு ஜன்ம சக்கரம் பற்றி புத்தர் அருளிய தர்மம்தான் பட்டிச்ச சமுப்பாதம். பட்டிச்ச சமுப்பாதம் பற்றி 30வது காதையில் இருக்க மணிமேகலத்தில் அழகாக எழுதியிருக்கு. திரிபிடகம் தெரியாதவர்களுக்கு மணிமேகலை வாசிக்க முடியும் என்றால் திரிபிடகம் முழுமையாக படிக்கிறது மாதிரி அறிவு கிடைக்கும். அதான் இறுதியில் சொல்லலாம் தமிழ் பௌத்த பற்றி. யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு பட்டம் எடுக்க ஆசை. என்னென்றால் தமிழ் யூனிவர்சிட்டி மாதிரி தான் புகழ்பெற்ற இந்த யாழ் யூனிவர்சிட்டி. அந்த கனவு இப்போ சரி. அதே போல் தமிழகத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அல்லது தமிழ் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு பட்டம் எடுக்க வேணும் என்று தான் எதிர்கால நோக்கம் என்னுடைய. இந்த இருமொழிகள் படிக்க வேணும். இப்போ நான் எனக்கு முந்தியை தமிழ் மொழியில் உள்ள இப்படியான பௌத்த தமிழில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள் பற்றி தெரியாது. இப்போ தான் தெரியும். அதுக்கு
எனக்கும் இதுவரையும் தெரியாது, மொழி தெரியாது என்றார். இப்போ மொழி தெரியும், அதனால் எனக்கு அந்த புத்தகங்கள் வாசிக்கலாம், புத்தகத்தில் உள்ள உபதேசங்கள் வாசிக்கலாம். எனக்கு அது சிங்கள சமுதாயத்துக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த புத்தகங்கள் எழுதலாம். நல்லினத்துக்கு மொழி படிக்க வேணும், அதுதான் முதல் காரணம். மொழி அவசியம். மனிதராக பிறந்த நாங்கள் மனிதராக வாழ வேண்டும். ஏனென்றால் பல சமுதாயத்தில் வாழ்கிற மக்கள் எனக்கு வேணும் என்று தான் நினைப்பார். ஆனால் எனக்கு வேணும் இல்லை, எமக்க வேணும் என்று நினைக்க வேணும். மற்றவர் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அதை பார்த்து அது செய்ய வேணும், பிரச்சனை வராது. நான் செய்ய வேண்டிய கடமைகள் விரைவாக செய்ய வேணும், அதுதான் முக்கியம். களுத்துறை மாவட்டத்திலும் தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம ஊரில் மறுபக்கத்திலும் ஒரு தமிழ் கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள தமிழாக்கள் சிங்கள பேசுவாங்க. அந்த சமீபத்தில் உள்ள சிங்கள குடும்பங்கள் தமிழ் பேசுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கும் சந்தோஷம். முந்தி எனக்கு அவர்களுடன் தமிழ் பேச வாய்ப்பு கிடைக்கல. இப்போ பேச முடியும். அந்த பாடசாலையில் சென்ற மாணவர்கள் நான் சில கேள்விகள், ஐம்பெரும் காப்பியங்கள் தெரியுமா, அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நல்ல ஊருக்கு மட்டும் இல்லை, நான் தமிழ்நாடு 5-6 முறை நான் போயிருக்கு. அதான் தமிழ் மொழி படித்ததான் காரணம். தமிழ் தெரியாதுன்றால் தமிழகத்துக்கு எனக்கு மீனம் பார்க்க ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும், டிரான்சிட்டுக்கு. இப்போ நான் ஏர்போர்ட்டில் இருந்து பாண்டிச்சேரி, கேரளா வரை அந்த நாட்டில் ஆக்களுடன், தமிழகத்தில் ஆக்களுடன் தனியாக போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மொழி தான். நான் சொல்லுவேன், மொழிதான் முக்கியம். அந்த ஒருவர் முந்தி இதே மாதிரி வீடியோவில் நீங்கள் எந்த மொழிக்கு விருப்பம், தமிழ் மொழிக்கா சிங்கள மொழிக்கு விருப்பமாயின்? நான் சொன்னேன், இந்த இருமொழியும் என்னுடைய இரு கண் மாதிரி. வலது கண்ணும் இடது கண்ணும் வலது கண் மாதிரி. இந்த சிங்களமும் தமிழ் மொழியும் இந்த கண் மாதிரி தான். எதுக்கு விருப்பம் என்றால் ரெண்டுக்கும் வேணும். இது ஒரு கண் போதும் என்று சொல்ல முடியாதானே. அதே மாதிரி இந்த நாட்டில் வாழ்கிற ஆக்கள் இந்த இருமொழியும் படிக்க வேணும். மொழி என்றால் அது மொழிகளுக்கு நான் எதிராக ஒன்றும் அப்படி என்றால் ஆங்கில மொழிக்கு தான் அதிகமாக செய்ய வேணும். ஏனென்றால் போன வருஷம் அந்த வெள்ளைக்காரன் நம் நாட்டுக்கு செய்த விஷயங்கள் பார்க்கும்போது ஆங்கில மொழியில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது. ஆனால் மொழிகள் என்றால் எனக்கு கண்டிப்பாக படிக்க வேணும். நாட்டில் வாழ்கிற ஆக்கள் கண்டிப்பாக இந்த இருமொழிகளும் பேச வேணும், கதைக்க வேணும், படிக்க வேணும்.